ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது? மெஹந்தி நம்ம உள்ளங்கையில் இது ஒன்றும் இல்லை. இங்கே பாருங்களேன், எஸ் மாதிரி போடணும். எஸ்ஸு இப்படி எஸ்ஸு முதல் பக்கம் கம்மி, வயிற்று பக்கம் ஜாஸ்தி. அதை அப்படியே கொண்டு வந்து இதை ஜாயின் பண்ணணும். இதோட மேல் பகுதி எஸ் வந்து எஸ்ஸு, கொஞ்சோண்டு வயிறு பகுதி இந்த ஜாஸ்தி. இதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுறணும். இங்கே பாருங்களேன், பொதுவாக எல்லாருக்குமே எல்லாமே ரொம்பவே 100% தெரியும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. தெரிஞ்சிக்கவும் முடிஞ்சிருக்காது. எல்லாமே எல்லாருக்குமே வராது. அவங்கவுங்க குணாதிசயங்கள், அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன செயல்கள் திறமைகள் இருக்கோ அதுதான் வரும். அப்படி மீறி நம்ம தெரிஞ்சுக்கணும், சரி நமக்கு தான் வரலையே, நம்ம 300 ரூபா போய் கொடுத்து கையில் மெஹந்தி போட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் சில பேர் அடடா, அந்த 300 ரூபா இருந்தால் நான் கிளிப்பு வாங்கிப்பேன் தீபாவளிக்கு, இல்லை ஏதாவது செயின் எடுத்துக்குவேன், இல்லை ஏதாவது மேட்சிங் செயின், ரோல்டு கோல்டு தான், இல்லை ட்ரெஸ்ஸுக்கு உண்டானது ஏதாவது எடுத்துக்குவேன். ஜிமிக்கி அதுக்கேற்ற மாதிரி, ஜிமிக்கின்னு தங்கத்தோடதில்லை, ஒரு டிசைனாக ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மேட்ச்சு வளையல் வாங்கிக்குவேன், அதுக்கு ஏதாவது தோடு வாங்கிக்குவேன். அந்த மாதிரிலாம் நம்ம அது கோல்டு இல்லை, ரோல்டு கோல்டு மாதிரி நீட்டாக அதாவது அழகாக வாங்கிக்கலாம். லிப்ஸ்டிக் வாங்கிக்கலாம், நெயில் பாலிஷ் வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இது பாருங்கள். எப்படின்னா, சின்ன தலைப்பகுதி இப்படி வயிற்று பகுதி பெருசு, இப்படி கொண்டு வந்து இது ஜாயின் பண்ணணும். முதல் பாருங்கள், இந்த ஸ்டார்டிங் கொனையாக இருக்கு இல்லையா, ஷார்ப், அந்த இடத்துல ஒரு டாட் வச்சுக்குங்க. அப்புறம் ஒரு பார்டர் லைனாட்ட போடுங்க. அது போட்ட பிறகு இங்கே பாருங்களேன், இந்த டிசைனோட இது சொல்கிறேன், நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிசைன் இது தான். WW போடணும். பாருங்கள், இங்கே WW பாருங்கள், WWWWWW. நான் ஹேண்ட் ரைட்டிங்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். வேணா அதுவும் ஃப்யூச்சரில் மறுபடியும் சொல்லித்தரேன். அதுக்கு ஹேண்ட் ரைட்டிங் கற்றுக்கிறப்ப இந்த மாதிரி கூட இதுக்கு யூஸ் ஆகும். யூன்னு சொல்லலாம், WU, 2 U சேர்ந்ததுன்னு WU. இப்படி போடுறோம். அதுக்கப்புறம் ஒரு கோடு, ஒரு பார்டர் லைன் போடுறோம். அதுக்கப்புறம் என்ன போடுறோம்? Wக்கு அப்புறம் O, 0 இல்லைன்னா O அது போடலாம். பாருங்கள், ஓ ஸோ ஒட்டினாப்பில் ஓ போடணும். அப்புறம் பார்டர் லைன் போடணும். 2 பார்டர் லைன் போட்டுட்டு அடுத்தது என்ன? W போட்டாச்சு, O போட்டாச்சு, 1 போடணும். 1 6. அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். 1 கோலாக குச்சியாக இது டபுள், இந்த பார்டர் லைன் மாதிரி இப்படி போட்டுக்கணும். போட்டுட்டு அடுத்த டிசைன் ஆரம்பிக்கணும். 1 கொஞ்சம் நெருக்கமாக கூட போடலாம். உங்களுக்கு இது ஃபஸ்ட்டு பிகினர்ஸாக இருக்கனால கொஞ்சம் தெளிவாக தெரியறதுக்காக தான் இது பண்ணினேன். ஆக்சுவலாக இது வந்துட்டு நம்ம வந்து பக்கத்தில் போடணும், இன்னும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு நல்லா தெளிவாக காமிக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு கேப் விட்டு போட்டிருக்கேன். இது எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கோ அந்தளவுக்கு அது அழகு. ஆனால் நெருக்கமாக நான் கொடுத்தா உங்களுக்கு புரியாமல் போயிடுமோன்னு தான் நான் வந்துட்டு இப்போ காமிச்சிட்ருக்கிறப்ப கொஞ்சம் நெருக்கமாக போடுறேன். சரிங்களா? ஸோ கோல் 1 போட்டுட்டோம். அடுத்தது 1க்கு அப்புறம் என்ன டிசைனு? 6 எல்லாருக்கும் 6 போட தெரியும்ல. பார்டர் லைன் 2 போட்டுக்கணும். இது இப்படி ஒரு பார்டர் லைன், இன்னொரு பார்டர் லைன் போட்டுட்டு அடுத்தது ஸ்டார்ட் பண்ணணும். 6 மாதிரி நம்ம கோலமெல்லாம் போடுவோம்ல, அதில் போடுவோம் 6. இதை நெருக்கமாக கூட போடலாம். நீங்கள் உங்களுக்கு தெளிவு காமிக்கணுங்கிறதுக்கு இது பண்ணினேன். இப்படி சேர்த்தினாப்பில் கூட போடலாம். சரி, இது ஒரு அழகாகிடுச்சு. பாருங்க, இந்த 2க்கு நடுவில் ஒன்று போட்டப்போ அழகாகிடுது. பரவாயில்ல, 6 மட்டும் போட்டு பழகுங்க. நெருக்கமாக போடுங்க. அப்புறம் பார்டர் லைன், மறுபடியும் 2 பார்டர் லைன் போடணும். இது எனக்கு தெரிஞ்ச ரங்கோலி. ஓகே, அடுத்தது நமக்கு என்ன பண்ணணும்? 6 போட்டோமா? 6 போட்டதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம யூ இல்லைன்னா இந்த ஓ வந்து நல்லா பிளாக்குடு, இந்த மாதிரி பூசின மாதிரி
நம்ம பேங்க் எக்ஸாம்லலாம் பூசுவோமே இந்த மாதிரி. அது வெறும் வட்ட வட்டம் இதுக்கு முன்னாடி போட்டது. இது பிளாக் பண்ணணும் மை வச்சு. அதாவது இதுலேயே நம்ம அதை ஃபில் பண்ணிடணும் அந்த இடத்த. அப்புறம் மறுபடியும் யூ ஆரம்பிக்கணும். நம்ம கொஞ்சம் இது மாற்றி போட்டிருக்கேன். யூ ஆரம்பிக்கணும். யூ 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 டபுள்யூன்னு சொல்லலாம். டபுள் யூ சேர்ந்தது தானே யூ. 2 யூ தான் டபுள் யூ. அப்புறம் மறுபடியும் பார்டர் லைன் போட்டுடலாம். அப்புறம் குச்சி குச்சியாக நீங்கள் நெருக்கமாக போடலாம். உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த இடத்துல நான் வந்து 1 போட்டு காமிச்சிருக்கேன். சரிங்களா? ரொம்ப நெருக்கமாக போடணும். இப்போ நெருக்கமாக போட்டு உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். இது வந்துட்டு 1 அப்புறம் பார்டர் போட்டுடணும். பார்டர் கோடு 2 போட்டுட்டு மறுபடியும் வட்டம். இதே தான் இந்த டிசைனுக்கு இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க. டபிள்யூ ஓ குச்சி 6 அப்புறம் அந்த ஓவையே நல்லா அப்படி உள்ளுக்குள்ளெல்லாம் மை போட்டு அப்பிடணும். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் இதை ஃபுல் பண்ணலாம். சரிங்களா? நல்லா திக்காக போடலாம். நெருக்கமாக போட்டால் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறப்ப உங்களுக்கு புரியாதோன்னு நினச்சிட்டு தான். உங்களுக்கு புரியும். ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி போடலாம். அதே மாதிரி இந்த குச்சியாக இருக்கலாம் அழகாக. ட்ரை பண்ணுங்கள்.